look at Badrinath diving into it. Lovely shot. Picks it over the offside. That's a good shot. Back-to-back boundaries. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரியத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரியத்தம். மஞ்சள் தான் நம்ம பிடிச்ச கலரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் மஞ்சள் சட்டை போட்டு வந்திருக்கோம். பட் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் அப்கோர்ஸ் பிரேத்தம் நீங்க தெரிஞ்சிருக்கோம் 6 லவ் பிரேத்தம் 6 தோல்விகள் தொடர்ச்சியா டீம் இந்தியாவுக்கு, அதாவது 1605 நாட்களுக்கு பிறகு டீம் இந்தியா நம்பர் 1 பொசிஷன்ல இருந்து T20 பொசிஷன்ல இருந்து தூக்கி அடிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் அப்கோர்ஸ் ஸ்ரேயஸ் அவரோட கேப்டன்சியும் ரொம்ப போரா இருந்திருக்கு. 14 மேட்ச் ஐபிஎல்லையும் சேர்த்து ஒரே ஒரு T20 மேட்ச் தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. பிரேத்தம், டிட் யூ எக்ஸ்பெக்ட் திஸ் ஆனஸ்டா, இல்ல நீ கொஞ்சம் சர்ப்ரைஸா ஷாக்டா இருக்கீங்களா? இல்ல, நான் ரெண்டு பக்கம் பத்திரி டெஃபினட்டா சர்ப்ரைஸ். நான் இந்த 6 அயர்லாந்துல 2 மேட்ச், இங்கிலாந்துல 4 மேட்ச், நான் நினைச்சேன் ஒரு 3-3 ஆர் ஒரு 3 மேட்ச் ஜெயிப்பாங்க, 4 மேட்ச் தோப்பாங்க, ஆர் அட்லீஸ்ட் 4-3 நினைச்சேன். டெஃபினட்டா 0-6 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. லக்கிலி 0-6, ஏன்னா ஒரு மேட்ச் வாஷ் அவுட் ஆயிடுச்சு அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச், இல்லைன்னா 0-7 கூட இருந்திருக்கலாம். பட் இல்ல, இது ஐ மீன் இது எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா யூ ஆர் டாக்கிங் அபவுட் a team which has won back-to-back T20 World Cup. சோ இது ஒரு ஐபிஎல் ஹேங் ஓவர்னால இப்படி வந்திருக்கா தெரியல. இந்த சீரீஸ் தேவையா தெரியல. பட் இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாத்துக்கும் நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம், பட் அட்லீஸ்ட் ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்திருக்கணும். அது நான் ஒத்துக்கிறேன் கம்ப்ளீட்டா. இந்த ஐபிஎல் ஹேங் ஓவர், பாடி டயர்டு, இதெல்லாம் நீங்க ஏதோ பாவம், ஏதாவது டெய்லி வேஜஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் சொல்லலாம். ஹை லெவல் இந்தியன் டீம் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் எனக்கு ஐபிஎல் ஹேங் ஓவர், எனக்கு பாடி டயர்டா இருக்கு, நான் வீட்டுல உட்காருமா, நீ கிரிக்கெட் விளையாட விட. நான் ஆர்ஷா இல்ல பிரேத்தம், யூ ஆர் கேரிங் தி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பில்லியன் பீப்புள். There are it's a privilege. Playing for India is a privilege. It's not your right. It's not a right. Absolutely correct. நான் இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் எதுவுமே நான் பர்சனலி ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா playing for India is earned. It's a privilege. You cannot give these excuses அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஸோ டீப் டைவ் பண்ணணும்னா ஐ திங்க் பிரேத்தம், என்னோட ஒப்பீனியன் ஆனஸ்டா ஐ எம் ஷாக். ஐ எம் honestly shocked. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி reigning T20 World Cup champions, we have the best tournament in the world, Indian Premier League, which breeds talent. You are always in touch. உங்களோட பெஸ்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாமே பிசிசிஐ உங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு இந்தியன் கிரிக்கெட்டருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க போய் பர்ஃபார்ம் பண்ணும்போது டெஃபினட்டா நம்ம கேள்விகள் ஏற்படும். இந்த மாதிரி கேள்விகள் நம்ம கேட்டுதான் ஆகணும். ஸ்ரேயஸோட கேப்டன்சிலையும் நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ்டு. ஏன்னா நம்மளே கிரிக்கெட் வித் பத்ரியா பிரேத்தம் நிறைய சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கோம் ஸ்ரேயஸ் பத்தி. பட் அவர் கேப்டன்சி இந்த மாதிரி முடிவுகள் சிலது எடுக்கும் போது, இது ஒரு முடிவை பத்தி நம்மளும் இன்னும் கூடி சீக்கிரம் இப்பவும் பேச போறோம். ஸ்ரேயஸ பத்தி பேசும்போது இந்த ஷுவான் ஷெட்கேன்னு ஒருத்தர் எடுத்திருக்காரு. ஒரே ஒரு செகண்ட் உங்களை ஸ்டாப் பண்றேன். நீங்க ஸ்ரேயஸ் கேப்டன்சி பத்தி பேசுனீங்க, ஓகே? சோ நான் உங்களை கேக்குறேன், உங்க ஆனஸ்ட் ஒப்பீனியன் கொடுங்க. ஸ்ரேயஸ் கம்ப்ளீட் இது இருக்கா அவருக்கு? கார்ட் பிளான்ஷ் இருக்கா? கார்ட் பிளான்ஷ் இன் சென்ஸ் அவர் டிசைட் பண்ணலாமா 11 இல்லன்னா கோச் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காரா? இப்போ ஸ்ரேயஸ் எனக்கு இந்த பிளேயர் வேணும், நான் இவனை தான் எடுப்பேன் அப்படின்னு எடுத்து அவங்க அதுல நீங்க ஸ்ரேயஸை பிளேம் பண்ணலாம். இந்த செலக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்ரேயஸோட செலக்ஷன்ஸா இல்ல இட் இஸ் somebody else's செலக்ஷன்ஸா நமக்கு தெரியல. சோ நான் ஸ்ரேயஸ், எஸ் இட் ஹஸ் பீன் டிசப்பாயிண்டிங், நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஒரேடியா நான் ஸ்ரேயஸ் மேல ஐ won't be terribly harsh on Shreyas also, because எனக்கு தெரியாது அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கா இந்த டீம்ல. அதே கேள்விதான் நான் உங்களுக்கு கேக்குறேன். ஏன்னா இப்போ இந்த ஷுவான் ஷெட்கே அப்படின்னு ஒரு பிளேயர் விளையாடுறாரு பிரேத்தம். இந்த ஷுவான் ஷெட்கே பஞ்சாப் கிங்ஸ் ஆடுற ஒரு பிளேயர். நோட் பண்ணுங்க பாயிண்ட். பஞ்சாப் கிங்ஸ் ஆடுற ஒரு பிளேயர், மும்பை ஆடுற ஒரு பிளேயர். ஓகே, 39 ரன் 3 ஓவர்ல கொடுத்தாரு. அந்த அளவுக்கு பெருசா T20 கிரிக்கெட்டும் ஆடல, அந்த அளவுக்கு ஓஹோன்னு நல்லாவும் பண்ணல. Mumbai, Punjab Kings, he gets a chance straight into the team ahead of many other cricketers. Bhuvneshwar Kumar has done really well. Many other bowlers have done really well. இவரை ஸ்ட்ரெயிட் அவே எடுத்து வந்திருக்காங்க, தோல்வியும் தழுவி இருக்காங்க. இதனாலதான் நான் இந்த கேள்வி எழுப்புறேன். நீங்க சொல்ற கேள்விக்கு பதில் இது ஸ்ரேயஸோட செலக்ஷன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. Probably இந்த மாதிரி ஒரு செலக்ஷன். So I think yes, say this is my opinion. இல்ல, நான் அது எப்படி பாக்குறேன்னா பத்ரி, இந்தியா எப்போதுமே ஒரு இந்த சீம் பவுலிங் ஆல்ரவுண்டரோட சர்ச்ல இருக்காங்க. அண்ட் இப்போ இருக்கிறது பாத்தீங்கன்னா there is ஹார்திக் பாண்டியா and then there is டேலைட், வேற யாருமே கிடையாது. நிதிஷ்குமார் கொஞ்சம் கிளிம்சஸ் காட்டுறாரு, பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஹார்திக் பாண்டியாவோட பேட் இது அந்த இன்ஜுரிஸ்
நிதிஷுக்கும் வருது. ஒரு மேட்ச் ஆடினா ஒரு 4 சீரிஸ் உட்காந்துடுறாரு. ஸோ இந்த சர்ச் ஃபார் தட் பேஸ் bowling ஆல்ரவுண்டர்ல தான் இந்த ஷெட்கே தேடி இருக்காங்க. ஏன்னா அவர் இந்தியா ஏலையும் போய் ஆட்டு வந்தார். ஸ்ரீலங்கா சீரிஸ் அந்த மேட்ச் நான் பார்த்தேன். இந்தியா ஏ வர்சஸ் ஸ்ரீலங்கா ஏல இருந்தாரு. பிரேதம், இஸ் ஹி ஹார்திக் பாண்டியா? நோ, அப்சல்யூட்லி yes, நாட். I agree with all your points. நீங்க தேடுறீங்க அப்படிங்கும் போது ஏன் ஒரு ஐபிஎல் வின்னர் புவனேஸ்வர் குமார் அங்க இருக்காரு, அவரை நீங்க கொடுக்க மாட்டீங்க? ஓகே, ஏஜ் யங்ஸ்டர்னு சொல்றீங்க, ஆனா இல்ல, இவரை I mentioned all-rounder. வரீங்க. சேம் திங். Bhuvneshwar is a pure bowler. He is not an all-rounder. நான் all-rounder பத்தி பேசுறேன். இந்தியா needs that same bowling all-rounder and desperate இருக்காங்க. அதுக்கு தான் இவனை எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் அதுக்காக ஒரு வெரி ஆவரேஜ் கிரிக்கெட்டரை தூக்கி நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல போட்டு அப்புறம் சான்ஸும் கொடுக்க மாட்டீங்க. அதுதான் அந்த இன்கன்சிஸ்டன்சி பத்தி நம்ம பேசலாம். சோ இது எனக்கு தவறுன்னு தோணுது. பிகாஸ் நீங்க வந்து தேடுறீங்கன்னா, இல்ல, if you think that person is good for India, ஒரு சான்ஸ் கொடுங்க. ஒரு 5 மேட்ச் 8 மேட்ச் கொடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்தியன் டீம் கேப்டன் பிரேதம் என்னதான் இருந்தாலும் நீங்க இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க இந்தியன் டீம் கேப்டன் மீன்ஸ் யூ ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. யூ மைட் பி a young captain, but you are the captain of the Indian team means I think you should be held responsible அப்படிங்கறதா என்னோட கருத்து. பட் நம்ம அதை வச்சு மூவ் ஆன் பண்ணும்போது அந்த செலெக்ஷன் டெசிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பிரேதம், இன்னொரு பயங்கரமான இன்னொரு செலெக்ஷன் ஒன்று இருக்கு. சிவம் டூபே. எஸ், அவர் சிஎஸ்கே தான் விளையாடுறாரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் சிவம் டூபே வந்து எப்படி இருக்க முடியும் பிரேதம்? கையில வந்த கேட்ச விடுறாரு, ஆல்ரவுண்டர்ன்றாங்க. 19வது ஓவர் போலிங் ஸ்ரேயஸ் சிவம் டூபேட்ட கொடுக்குறாரு, அவரு அடி வாங்குறாரு, மேட்ச் தோக்குறாங்க. இது எனக்கு பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஈவன் தோ he is a CSK player, I have a feeling that Krunal Pandya might be a good addition. See, நானும் I'm just not supporting just like that. With numbers சொல்றேன், with experience, with all round position அப்படிங்கும்போது குருணால் பாண்டியா ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரா? Why not look at it? டெஃபினட்டா பார்க்கலாம். பட் இந்த அப்செஷன் வித் பேஸ் bowling ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் அதனால தான் போயிட்டு இருக்காங்க. சோயன் ஷெட்கே ஆகட்டும். அண்ட் டு பி ஃபேர், சிவம் துபே ஹேட் அ வெரி டீசென்ட் வேர்ல்ட் கப் பத்ரி. அது 2024லயும் சரி 26லயும் he had a very decent World Cup. He had 2 bad IPLs, but World Cupல he had performed. But in the series was a big letdown for Shivam Dube. அதுல டவுட்டே இல்ல. இன்னொரு பிளேயரும் மறக்காதீங்க பத்ரி, நம்ம தமிழ்நாடோட வாஷிங்டன் சுந்தர். அவர் என்ன பண்றாரு ஒயிட் பால் கிரிக்கெட்ல எனக்கு தெரியல. அந்த 18th ஓவர்ல he couldn't get off strike அந்த ரெண்டாவது மேட்ச்ல. வாஷிங் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாரு வித் பேட் அண்ட் வித் பால். நம்ம சிவம் துபே சொல்றோம், வாஷிங் ஈக்குவலி பேட். அவரும் எனக்கு தெரிஞ்சு இஸ் a கிளாஸ் பிளேயர், பட் டெஸ்ட் ஆடணும். ஒயிட் பால்ல he is struggling. So இது ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட் இருக்கு இந்த செலக்ஷன்ஸ்ல. எஸ், அக்ரி. ஐ டோட்டலி அக்ரி. அந்த பாயிண்ட் நீங்க சொன்னது நான் டெஃபினட்டா ஒத்துக்கிறேன். எஸ், வாஷிங் நம்ம ஊர் பையன் தான். பட் தென் ஒரு எக்ஸ்டெண்டட் ரோப் கிடைக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் ஹேவிங் செட் தட், இன்னொரு பிளேயரை பத்தி நம்ம பேசணும். நான் சிவம் துபே டாபிக்கை இன்னும் கொஞ்சம் முடிச்சிடறேன். நீங்க வந்து நல்ல வேர்ல்ட் கப் அப்படின்னு சொன்னீங்க பிரேதம். ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டனே ஆல்ரெடி தூக்கிட்டாங்க இங்க. சூரியகுமார் யாதவ் வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் தூக்கிட்டாங்க. அதே லைன்ல வரும்போது வேர்ல்ட் கப்ல மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் சஞ்சு சாம்சனை தூக்கிட்டாங்க. சோ இந்த மாதிரி பிளேயர்ஸை தூக்கும் போது நீங்க அதே மாதிரி ஏன் மிச்ச பிளேயர்ஸ்க்கும் ஏன் அந்த யாட்ஸ்டிக் வச்சிருக்க மாட்டீங்க? சேம் திங் வித் அக்சர் பட்டேல், சேம் திங் வித் சிவம் துபே. ஈவன் அக்சர் பட்டேல் இஸ் நாட் பீன் இன் தி பெஸ்ட் ஆஃப் ஃபார்ம். I feel that some players fit in the system somewhere are getting more chance. But அது என்ன சிஸ்டம்னு எனக்கும் புரியல. அது ஏன் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சான்ஸ் கிடைக்குது, ஏன் அவங்களுக்கு இது பண்றது என்னால ஆஸ் எ கிரிக்கெட்டரா அந்த கோட கிராக் பண்ண முடியல. மேபி த ட்ரெஸ்ஸிங் ரூம் ஆர் த கோச் ஆர் த கேப்டன் நம்மள விட கொஞ்சம் அதிகமா ஏதோ ஒரு விஷயம் தெரியுதா அப்படிங்கறதா என்னோட ஒரு கேள்வி. இல்ல, அது நீங்க அந்த லிஸ்ட் எல்லாம் இன்னொரு பேர் நான் கொடுக்குறேன் பத்ரி. அவர் எப்படி தப்பிச்சுக்கிறாருன்னு தெரியல. திலக் வர்மா. ஏன்னா நீங்க ஸ்பின் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டனா திலக் வர்மா அப்படியே ஒரு ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாயிடுது. கரெக்ட், எல்லாரும் சொல்லலாம் கடைசி மேட்ச்ல 50 or 24 balls. அது ஒரு அந்த மேட்ச் போயாச்சு. 4 overs 100 to win இருக்கும்போது நீ 50 or 24 balls அடிக்கிற. அண்ட் த மினிட் சிவம் திலக் கம்ஸ் ஆன், ஸ்பின் வருது, சோக் பண்றாங்க. திலக்கும் இருக்காரு. உங்க பினிஷர்ஸ் நீங்க பாருங்க, திலக் வர்மா, அக்சர் பட்டேல். ஐ திங்க் திடீர்னு ஏதோ சம்திங் இஸ் கான் ஆன். என்னன்னு புரியல. கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் ஆர் லோ. அண்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் நீங்க சாப் பண்ணி சேஞ்ச் பண்ணா கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் எப்படி இருக்கும் பத்ரி? பிகாஸ் யூ ஆர் ஆல்வேஸ் லுக்கிங் ஓவர் யுவர் ஷோல்டர். ஒரு மேட்ச் ஃபெயில் ஆனா அடுத்த மேட்ச் நீ இருப்பியா தெரியாது. 2 மேட்ச் ஃபெயில் நீங்க அந்த சஞ்சு சாம்சன் டாபிக் நீங்க லேசா டச் பண்ணீங்க. அதே தான் நடந்துட்டு இருக்கு. சஞ்சு சாம்சன் 3 ஃபெயிலியருக்கு அப்புறம் டிராப் பண்ணாங்க. he was the MVP of the world cup. அங்கதான் பிஆர் ஒரே நிமிஷம் நான் ஆட் பண்றேன். நான் டச் பண்ணேன் அந்த டாபிக்ல கொஞ்சம் நம்ம இப்ப 2 பேரும் டீப் டைவ் பண்ணுவோம். சஞ்சு சாம்சனோட ஸ்கோர் 3ல 5-0-1 அயர்லாந்து சீரிஸ்ல இருந்து. அவரை தூக்கிட்டு யாரை உள்ள எடுத்துட்டு வந்தாங்க? வைபவ் சூரியவன்ஷி. வைபவ் சூரியவன்ஷியோட ஸ்கோர் 14, 13, 15. ஓகே, 2 பேரும் ஓஹோன்னு பெர்ஃபார்ம் பண்ணல. இது நான் ஒத்துக்கிறேன். ஒரு யங்ஸ்டரை நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க. பட் ஒரு பேட்ஸ்மேனுக்கு 3 இன்னிங்ஸ் கொடுத்துட்டு தூக்குறது, அதாவது வேர்ல்ட் கப்ல மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் சஞ்சு சாம்சன். இன்னொரு யங்ஸ்டர் 15 வயசு யங்ஸ்டரை உள்ள எடுத்துட்டு வந்து 3 மேட்ச் கொடுத்துட்டு திருப்பி சஞ்சு சாம்சன் எடுத்துட்டு
இது என்னன்னா எனக்கு என்ன ஒரு கேள்வினா, சஞ்சு சாம்சனுக்கும் ஃபுல் கான்பிடன்ஸ் கொடுக்கல, வைபவ் சூரியவன்சி ஒரு யங்ஸ்டருக்கும் ஃபுல் கான்பிடன்ஸ் கொடுக்கல. இப்ப சஞ்சு சாம்சன் சர்டினிட்டியா, வைபவ் சூரியவன்சி சர்டினிட்டியா? நீங்க சொன்னதான் பிரியதம், லாட் ஆஃப் இன்செக்யூரிட்டி கிரியேட் ஆகுது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி என்வாயர்மெண்ட்ல எப்படி ஒரு பிளேயர் போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படிங்கறத என்னோட பத்ரி, பண்ண முடியாது. அதை நீங்க சொன்னதை எதுவுமே நான் மறுக்கவும் முடியாது. பர்ஃபார்மும் பண்ண முடியாது, உங்க நேச்சுரல் கேமும் ஆட முடியாது. பிகாஸ் நீங்க வந்து 2 4 அடிச்சு 3வது பால் அவுட் ஆனீங்கன்னா நீங்க அடுத்த மேட்ச் ஆடுவீங்களா தெரியாது. ஸோ இப்போ ஐபிஎல்ல நீங்க பாத்தீங்கன்னா வைபவ் சுரேஷ்க்கு ஒரு லைசன்ஸ் இருந்தது, சஞ்சு சாம்சனுக்கு சிஎஸ்கேல ஒரு லைசன்ஸ் இருந்தது. இப்படிதான் ஆடு, யாரும் அவங்கள டிராப் பண்ண போறது இல்லை. அந்த செக்யூரிட்டி கொடுக்கணும். இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, சஞ்சு சாம்சன் நீங்க ஜிம்பாப்வே டூருக்கு ரெஸ்ட் பண்றீங்களா டிராப் பண்றீங்களா எனக்கு தெரியாது. ஆனா அவர் ஜிம்பாப்வே டூர்ல இல்ல. அப்படின்னும் போது நீங்க வைபவ் சூரியவன்சியை ஆடாம ஜிம்பாப்வேல ஃபுல்லா ஆடிருக்கலாம். அந்த எவ்வளவு மேட்ச் ஆடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. சஞ்சுவை ஃபுல்லா ஆடிருக்கலாம். இப்போ நீங்க மியூசிக்கல் சேர்ஸ் ஆடுறீங்கல்ல, சஞ்சு ஜிம்பாப்வே போறது இல்ல. எதுக்கு பின்ன நேத்து மேட்ச் ஆடினாரு? இன்கான்சிக்வென்ஷியல் மேட்ச்ல வைபவ் சூரியவன்சி பிரஷர் இல்லாம ஆடிருக்கலாம். ஏன்னா சீரிஸ் இஸ் டிசைடட். அந்த பையனுக்கும் கான்பிடன்ஸ் கொடுக்கல. நீங்க சஞ்சு சாம்சனுக்கு எப்பவுமே வந்து சஞ்சு சாம்சன் கழுத்துல ஒரு கத்தி வைக்கிறாங்க, அவருக்கும் கான்பிடன்ஸ் கொடுக்கல. நீங்க இந்த மாதிரி பண்ணி என்ன அச்சீவ் பண்றீங்க? எனக்கு இதுதான் புரிய மாட்டேங்குது. அண்ட் இதுக்கு கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி த கோச் ஹேஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. பத்ரி, இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி ஆன் த கேப்டன். எஸ், கேப்டனுக்கும் இருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் இந்த இதுதான் நான் கேட்கிறேன், இந்த டிசிஷன் யார் பண்றது? இஃப் இட் இஸ் ஸ்ரேயஸ், கம்ப்ளீட்லி ஹி மஸ்ட் பி ஹெல்ட் அக்கௌண்டபிள் பிகாஸ் அவர் கிரியேட் பண்ணது இன்செக்யூரிட்டி. ஆனா இது ஸ்ரேயஸுக்கு முன்னாடியே நடந்துட்டு இருக்கு பத்ரி. நம்ம இன்கன்சிஸ்டன்சி செலக்ஷன் பார்த்திருப்போம். நீங்க டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சர்ஃப்ராஸ் கான் ஒரு 150 அடிச்சார் நியூசிலாண்டோட, 2 மேட்ச் ஃபெயில் ஆனாரா, அப்புறம் சர்ஃப்ராஸ் கான் சீன்லயே கிடையாது. சோ இந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்சி முன்னாடியே இருந்திருக்கு பிஃபோர் ஸ்ரேயஸ் ஆல்சோ. சோ அதுக்கு மூல காரணம் கம்பீர் தானே? டெஃபினட்டா I have to agree on this. Yes, அவரு வந்து ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் யோசிக்கிறாரா? பட் சில செலெக்ஷன்ஸ் ஏன் நடக்குது, ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற நமக்கு புரியாத புதிராவே இருக்கு. இன்னொன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் இந்த ஜிம்பாப்வே சீரீஸ்க்கு இல்ல, ஆனா இந்த ஏசியன் கேம்ஸ் டீம்ல இருக்காரு. இந்த நடுவுல ஜிம்பாப்வே சீரீஸ் வந்து ஏன் சஞ்சு சாம்சன் இல்ல அப்படின்னு எனக்கு ஒரு புரியாத புதிரா இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா நீங்க ஆக்சுவலி கௌதம் கம்பீர் அண்ட் வெச் சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு ரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ விவிஎஸ் லக்ஷ்மன் போறாரு ஜிம்பாப்வே அண்ட் ஏசியன் கேம்ஸ்க்கு. அதுதான் I want to ask you, பத்ரி. இது ஐபிஎல்ல ஃபுல் சப்போர்ட் ஸ்டாஃப் ரெஸ்ட் பண்ணாங்க பிகாஸ் ஐபிஎல்ல தே டோன்ட் கோச் ஐபிஎல் டீம்ஸ் பிகாஸ் பிசிசிஐ கான்ட்ராக்ட்ல இருக்கிறதுனால ஒரு 2 மாசம் ஃபுல் ரெஸ்ட்ல தான் இருந்தாங்க வேர்ல்ட் கப் வின் பண்ணும்போது. இப்போ இந்த இங்கிலாந்து சீரிஸ் ஜூன் 26ல இருந்து ஜூலை 11 15 நாள். இப்போ எதுக்கு ஒரு ஜிம்பாப்வே சீரிஸ் உங்களுக்கு ரெஸ்ட் தேவைன்னு தான் எனக்கு சீரியஸா புரியல. இவங்க என்ன விளையாடுறாங்களா ஃபீல்ட்ல போயிட்டு? கிடையாது. அண்ட் 15 days தான் இன்னொரு சீரிஸ். எப்படி அவங்க டயர்ட் ஆக முடியும்? 2 மாசம் பிரேக்ல இருந்து வந்துட்டு எப்படி அவங்களுக்கு ரெஸ்ட்? எதுக்கு அவங்களுக்கு ரெஸ்ட்? இல்ல டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல போறாங்களா? எனக்கு தெரியல. வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? புரியாத புதிர். கரெக்ட் தான். நீங்க கேட்கிற கேள்வி எல்லாமே நறுக்குன்னு கேக்குறீங்க, நச்சுன்னு கேக்குறீங்க. எனக்கு சாரி தான் பதில் இல்ல. எனக்கு கரெக்ட். இந்த ஒரு அயர்லாந்து அண்ட் இங்கிலாந்து சீரிஸ் தான் இந்த 2 சப்போர்ட் ஸ்டாஃப் போயிருக்காங்க. பட் இந்த சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு ரெஸ்ட்ன்றாங்க. எனக்கு நிஜமாவே புரியல. ஏங்க இப்பதான் ஐபிஎல் 2 மாசம் உங்களுக்கு ரெஸ்ட் தான், எங்க வீட்டுல தான் கேட்டீங்க. அதுக்கப்புறமா இப்ப விவிஎஸ் லக்ஷ்மன், சுனில் ஜோஷி அண்ட் ஐ திங்க் யாரு, ரிஷிகேஷ் கணித்கரா, கணித்கர் தான் நினைக்கிறேன். கணித்கர் நினைக்கிறேன். இவங்க 3 பேர் போறாங்க இப்போதைக்கு இந்த ஒரு இதுக்கு. சத்தியமா எனக்கு வந்து புரியல. பட் இப்பதான் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஒரு அதிரடி கால் சில பேர் எடுத்திருக்காங்க. பிரெண்டன் மெக்கல்லம் தூக்கிட்டாங்க இங்கிலாந்து கோச்சிங்ல இருந்து. அப்கோர்ஸ் மல்டிபிள் ஃபார்மேட். ஐ திங்க் ஒயிட் பால்ல மெக்கல்லம் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரெட் பால்ல வந்து மெக்கல்லம் சாக் பண்ணிருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு அது ஃபேண்டாஸ்டிக் மூவ். இந்தியா அதை அடாப்ட் பண்றதுல தப்பே கிடையாது. பிகாஸ் எனக்கு என்ன ஒரு இதுனா, டெஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 2 ஒயிட் வாஷ் ஆயிடுச்சு. சவுத் ஆப்பிரிக்கா வந்து அடிச்சுட்டு போனாங்க, அதுக்கு முன்னாடி நியூசிலாந்து அடிச்சுட்டு போனாங்க, அண்ட் பிஜிடி தோத்தாங்க. சோ டெஸ்ட்ல வந்து இந்த அப்சஷன் வித் ஆல்ரவுண்டர்ஸ் இதுதான் இஸ் காஸ்டிங் அஸ். பிகாஸ் நீங்க டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா கூட நம்பர் 9ல எனக்கு ஒரு பேட்ஸ்மேன் வேணும்ன்றாங்க, பட் தட் பேட்ஸ்மேன் கேனாட் போல். அந்த மாதிரி எல்லாம் செலெக்ஷன்ஸ் ரொம்ப பேஃப்லிங்கா இருக்கு. அப்கோர்ஸ் டாபிக் மாறுறேன் டெஸ்ட் அண்ட் ஓடியை பத்தி. பட் இதுக்கெல்லாம் இருக்கிறது ஒரு மேன், கௌதம் கம்பீர். ஸோ மேபி இந்தியா வில் ஆல்சோ பி சர்வ்ட் பெஸ்ட். ஒரு ஒயிட் பால் தனி கோச், ரெட் பால் தனி கோச் இருக்கணும்னு என்னோட கருத்து. பட் அந்த டைரக்ஷன்ல பிசிசிஐ போவாங்களா எனக்கு தெரியல. பிகாஸ் ரைட் நவ இட் இஸ் நாட் ட்ரெண்டிங் வெல் ஃபார் இந்தியா. Yeah, correct, valid point. Yes, of course some hard points, but I feel that you made some fair points also, Priyatham. Hats off to you. Yeah, பெரிய சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ் லைக் பென் ஸ்டோக்ஸ் இங்கிலாந்து ரிட்டையர் பண்ண வைக்கிறாங்க. ஒரு பெரிய கோச் பிரெண்டன் மெக்கல்லம் சாக் பண்றாங்க. பட் நமக்கு தெரிஞ்ச சில டீம்ஸ் எல்லாமே சில முடிவுகள் பண்ண போறாங்க, இன்க்ளூடிங் சிஎஸ்கே அண்ட் இன்க்ளூடிங் பிசிசிஐ. பட் பொறுத்து பார்ப்போம். பட் இன்னொரு எலிஃபென்ட் இந்த ரூம் அட்ரஸ் பண்ணியே ஆகணும். ஹார்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா
இவங்க 2 பேர் இல்லைன்னா இந்தியன் டீம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க பிரேத்தம். I feel it's very, Absolutely. very obvious. Whenever Hardik Pandya and Bumrah are not there in the T20 team, this T20 team looks different. You might say youngsters, talent is super, number 1 team எல்லாம் சொல்லலாம். பட் இவங்க 2 பேர் இல்லைன்னா டீம் வேற மாதிரி தெரியுது. இது என்னோட ஒரு கருத்து. ஹார்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிக் மேட்ச் பிளேயர் இந்தியால லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நான் பார்த்ததுல பத்ரி. நீங்க அந்த T20 வேர்ல்ட் கப் எடுத்துங்க 2024ல ஆர் 26ல அந்த செமிஃபைனல் இந்த பெனல்டிமேட் ஓவர் அவர் தான் போட்டாரு. அண்ட் பும்ரா ஆஃப்கோர்ஸ் அவரை பாராட்டுறதுக்கு ஐ மீன் வி ரன் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ பட் அதே இதுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பைலாட்ரல் சீரீஸ்லயும் உங்களுக்கு பும்ரா பாண்டியா ஆட முடியாது. பிகாஸ் அவங்க அவ்வளோ வேல்யூபிள். நீங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்க போறீங்க வேர்ல்ட் கப் வரைக்கும். அடுத்த வேர்ல்ட் கப் 2027ல ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுப்பீங்க. பட் நீங்க ரைஸ் பண்ணது ரொம்ப ஃபேர் பாயிண்ட். அந்த அதே லெவல் ஒரு 2 லெவல் கீழே கூட அந்த மாதிரி உங்களுக்கு கிரிக்கெட்டர்ஸ் கிடையாது. அதுதான் பயமா இருக்கு. இவ்வளவு ஐபிஎல்ல டேலண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஒரு கோ டு போலர், ஒரு கோ டு ஆல்ரவுண்டர் இல்லை. இதுக்குதான் நீங்க இந்த ஷுவான் ஷெட்கே பாக்குறீங்க, சிவம் துபே பாக்குறீங்க. அந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் வராங்க. பட் தேர் அதான் சொல்றேன், ஹார்திக் பாண்டியா அப்புறம் டே லைட் இருக்கு நமக்கு. அதுதான் ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம். அண்ட் அஃப்கோர்ஸ் பும்ரா இஸ் இர்ரிப்ளேசபிள். பட் அட்லீஸ்ட் ஒரு நாச் கீழே பண்ணணும். அகேன் கன்சிஸ்டன்சி, பவுலர்ஸுக்கு ஒரு ஃபேர் ரன் கொடுக்கணும், எல்லா பிளேயர்ஸுக்கும் ஒரு ஃபேர் ரன் கொடுக்கணும். இப்போ எனக்கு ரொம்ப ஒரு இந்த தாட்னா சஞ்சு சாம்சனோட மனநிலை எப்படி இருக்கும்னு. அட்லீஸ்ட் சஞ்சு சாம்சன் ஒரு அடல்ட்டுங்க, ஒரு 31, 32. அவர் ஹைஸ் அண்ட் லோஸ் பார்த்துட்டாரு. இந்த பையன் 15 வயசு தான், அவன் ஹைஸ் தான் பார்த்துருக்கான், லோஸை பார்த்ததே இல்லை. ஸோ அவனோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எங்க இருக்கும், அவனோட மனநிலை என்ன இருக்குன்னு தெரியல. which is worrying. பாவம் அந்த பையன் பாவம் அழற நிலையில இருந்தான். வைபவ் சூரியவன்சி இன்னைக்கு டிராப் ஆயிட்டு மூஞ்சியே பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் யா 6 லவ் பெரிய உதை இல்ல இந்தியன் T20 டீம் இருந்தாலும் பாசிட்டிவிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு இந்தியன் டீமுக்கு இப்போ ஓடிஐ சீரீஸ் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு வந்து பும்ரா, ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஆப்வியஸ்லி சுப்மன் கில், இவங்க எல்லாருமே தே ஆர் பேக் once again in the team. So there is some sort of positivity coming into the Indian team. Hopefully ODI cricketல நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம இல்ல. I think ODI series definitely performance will be much better. எனக்கு ஒரு ஃபீலிங் பத்திருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியும் இருக்கு. ஏன்னா இந்த பிளேயர்ஸ் உங்க கோர் ODI டீம் இதுதான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்ச டீம், இதுதான் சவுத் ஆப்பிரிக்காவோட ஆடினாங்க, நியூசிலாண்டோட ஆடினாங்க. ஸோ டெஃபினெட்லி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். பட் அங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எந்த பிளேயர்ஸ் வரும் டிராப் ஆவாங்க யாருக்கு தெரியும், கம்பீருக்கு தான் தெரியும். அது பொறுத்து பார்ப்போம், காலத்தான் பதில் சொல்லும். பட் தேங்க்யூ பிரேத்தம் ஃபார் யுவர் வேல்யூபிள் இன்புட்ஸ், ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி, ஷேர் பண்ணதுக்கு. ப்ளஷர் பத்ரி. Thank you guys for tuning in. Stay tuned. Lot more content உங்களுக்கு வந்துட்டு இருக்கு கிரிக்கெட்டிங் உலகத்துல இருந்து. டேக் கேர், பை.